ஜெய் குருதேவ், ஜெய் ஆஞ்சநேயா. இனிய காலை வணக்கம் நண்பர்களே. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாம் இன்றைக்கி இமயமலையில் இருக்கக்கூடிய மகா அவதார் பாபாஜி குகைக்கு வந்திருக்கோம் தரிசனத்திற்கு. இது இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட 2011 முதல் 14 ஆண்டுகளாக இங்கே சிவராத்திரிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது குருதேவரின் உத்தரவு. அதன்படி தொடர்ந்து இங்கே வந்துகிட்டு இருக்கேன். அதற்காக அவருக்கு ஒரு நன்றியை சொல்கிறோம். இன்றைக்கி 8/3/2024 மகா சிவராத்திரி. இன்றைக்கி பிரதோஷம். இதுக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தோனகிரி மலையில் குக்குச்சீனா அப்படிங்கிற ஒரு இடம். இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த மலை மேலே தான் நம்ம ஏறணும். இப்போ ட்ரெக்கிங் போகணும். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர், போக 3 வர 6 கிலோமீட்டர் இப்போ நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். இந்த மலை மேலே தான் பாபாஜியோட குகை இருக்குது. வாங்க மேலே போகலாம். ஜெய் குருதேவ். நந்தாதேவி சிகரத்தின் அழகை காணுங்கள். பனிமலை சிகரம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பெரும்பாலும் இந்த சீசனில் வரும்போது மிஸ்ட்டு மூடிடும். இன்றைக்கி வானிலை ரொம்ப தெளிவாக இருக்கனால நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. சரி வாங்க மேலே குகைக்கு போகலாம். பாருங்கள், பாபாஜி குகைக்கு போகலாம். இன்னைக்கு மகளிர் தினம். சகோதரி தலைமையில தான் இந்த பாபாஜி கேவ் நடக்குது. பாருங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஜெய் குருதேவ். கொலுகுலுன்னு இருக்கியா நாயெல்லாம். இதுதான் நம்ம நடந்து செல்லக்கூடிய பாதை குக்குச்சீனாலேருந்து. பரவாயில்ல, பாதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த இடம்லாம் ரொம்ப சொகுசாக மாறிடும்னு நினைக்கிறேன். கஷ்டப்படாமல் யாத்திரை போனால் அதில் ஒரு திருப்தி இருக்காது. உடலும் மனமும் வருந்த வேண்டும். அப்போ தான் அந்த யாத்திரையுடைய அருமை தெரியும். நமக்கும் அது நெடுநாளைக்கு அந்த இன்பம் கூட இருக்கும். ரோடெல்லாம் எவ்வளோ பக்காவாக ரெடி ஆகிட்டு இருப்பாருங்க. கடுகு விவசாயம். இந்த சைடில் கடுகு கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சள் கலர் பூ அழகாக இருக்கு பாருங்க. அது மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் நம்ம ஊரில் இருக்கிறத காட்டிலும் இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன சொல்ல போனால் சாத்துக்குடியை விட பெருசாக இருக்கும். வாங்க காட்டுறேன். இங்கே இருக்கு பாருங்க. கடாரங்கான்னு நினைக்காதீங்க, இது வந்து எலுமிச்சம்பழம் தான்.
இது இன்னும் பெருக்கலை. பெருத்துச்சுன்னா நம்ம ஊர் கடாரங்க மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஷூட் நடக்குது வேற. மகா அவதார் பாபாஜி குகை செல்லும் வழியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒரு ஆசிரமம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு போட்டிருக்கு. இன்னும் வேலை முடியல போல. விரைவில் ரெடி ஆகிடும். மீனாட்சி அம்மா டீ கடைக்கு வந்துட்டோம். இங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தெம்பா மலை ஏறலாம். இதுக்கு மேலே நம்ம மலை ஏறணும். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரோட்டில் நடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒத்தடி பாதை தான் மலையில் ஏறணும். வாங்க மலை ஏறுவோம். நானே தான் நம்ம மீனாட்சி வீடு டீ கடை நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. பாராட்டணும். மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்த இவங்களை இன்னைக்கு பாபாஜி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. வீட்டில் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. சிறப்பு. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளே பல முறை வீடியோ போட்டிருப்போம். பல வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன குடிசையில் இந்த மாதிரி குடிசையில் தான் இருந்தாங்க. மழை பெஞ்சா ஒழுகும். இவங்க தான் மீனாட்சி அம்மா. இப்போ இது மாதிரி நல்ல கட்டடம் கட்டி கரண்ட்லாம் வந்துடுச்சு. பாராட்டுகள். பாபாஜிக்கு நன்றி சொல்லணும். இவங்க செஞ்ச சேவைக்கு அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். டீ குடிச்சிட்டு நம்ம யாத்திரையை துவங்குறோம். இங்கே குச்சி வேணுங்கிறவங்க குச்சி எடுத்துக்கலாம் சேஃப்டிக்கு. குச்சி எடுத்துகிட்டு அப்படியே மலை ஏறலாம். அப்படியே அந்த பக்கமாக ஏறுங்க. ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். பொறுமையாக போங்க. தனியாக போய் பாதை மாறிடாதீங்க. சில இடங்களில் பாதை பிரியும். என் பேர் வேதராமன் பேர். நான் திருச்சியிலேருந்து வரேன். கைலை ட்ராவல்ஸ் மூலயமா சரவணனுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு, அவரோட வந்திருக்கேன். அவர் ட்ராவல்ஸு நடத்துகிறாரு. நல்லபடியாக பாபா கேசவோட பிரார்த்தனை இது வாங்கி கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தாரு. அவருடைய இது ஹோட்டல் ஆகட்டும், இதாக இருக்கட்டும், அவருடைய இது எல்லாமே நம்பர் 1 இருக்குது. அவர் பாபாஜி இதை நல்லபடியாக வாழ்த்தி நல்ல ஆயுசை கொடுத்து அவர் தீர்க்க ஆயுசாக அவர் குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு வாழ்த்துறேன் நான். நன்றி நன்றி நன்றி. இதுக்கு மேலே மலை ஏறும்போது எல்லோரும் கொஞ்சம் சைலன்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும். கதை பேசாமல் ரொம்ப அமைதியாக வரும்போது இந்த இடத்துல வைப்ரேஷனை நல்லா உணரலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம். இடத்த பார்க்கல உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், அதை நீங்கள் முழுமையாக உணர முடியும். சில விஷயங்கள்லாம் நம்ம வார்த்தையால் தெளிவுபடுத்த முடியாது. இந்த
காற்றை எப்படி உணர்றோமோ அப்படி தான் ஆன்மீகமும். அதை உணர்ந்தால் மட்டுமே அதோடைய சுவை தெரியும். ஜெய் குருதேவ். அந்த பாருங்கள், டாப் வந்துருச்சு குகை. வாங்க பக்கத்தில் போகலாம். பைரவர் நமக்கு துணையாக வந்துக்கிட்டு இருக்காரு, கூடவே வராரு. கவனம் கவனம், பொறுமையாக கவனமாக வாங்க. ஆகஸ்ட்டில் வரும்போது இந்த இதிலெல்லாம் அருவியில் தண்ணி வரும். மழை காலத்தில் மட்டும்தான் இதில் தண்ணி வரும், மற்ற நாட்களில் இங்கே தண்ணி வரதில்லை. இந்த இடத்துலேருந்து பாதை மாறிடக்கூடாது, அதுக்கு தான் போர்டு வச்சுருக்குறாங்க. நம்ம இப்போ லெஃப்டில் போகணும். வாங்க போகலாம். பைரவா முன்னாடி போ. இந்த மரத்தில் பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சிவப்பு கலரில். நம்ம செம்பருத்தி பூ மாதிரியே இருக்குல்ல. இந்த பூக்கெலாம் ஏதாவது சீசன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த பூலேருந்து ஒரு ஜூஸ் எடுக்கிறாங்க. அந்த ஜூஸ் வந்து நம்ம இங்கேருந்து போகும்போது நைனிடால் போகிற வழியில் கேச்சி தாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கேச்சி தாம் அப்படிங்கிறது நீம் கரோலி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரமம். அந்த இடத்துல இந்த ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். மலர்கள் விரித்த சாலை ரொம்ப அழகாக இருக்குல்ல. பாபா கோயிலுக்கு போகிற பாதை எல்லாம் நல்லா சரி பண்ணிட்டாங்க. நல்லா வெறும் மண்ணு தர ஒத்தடி பாதையில் தான் வருவோம். இப்போ கல் போட்டு பாதையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வசதி செய்கிறாங்க, அப்படி போக சந்தோஷங்கிறத காட்டிலும் எல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். கஷ்டப்பட்டு தாங்க யாத்திரை போகணும். அடர்ந்த காட்டுக்குள் அருமையான ஒரு யாத்திரை. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோம்னா வருஷத்துக்கு ஒரு திருப்பு வந்தாலே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுதுங்க உடம்பு. நம்மளுடைய குருதேவர் வருஷத்துக்கு ஒரு 4 முறையாவது இங்கே அழைக்கிறார். அதுக்காக மீண்டும் மீண்டும் நம்ம நன்றியை சொல்லிக்கணும். பாருங்கள் பாதை எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. போர்டு வச்சுருக்குறாங்க, பாபாஜி கேவ். வர வர யாத்திரை ரொம்ப சுலபமாக மாறிக்கொண்டே வருகிறது. வாங்க வாங்க அப்படியே மேலே வாங்க.
இவ்வளோ வயசுலேயும் எவ்வளோ தன்னம்பிக்கையோட மன உறுதி இருந்தால் அப்படி வர முடியும் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவை. 76 இருக்குது. ஜெய் குருதேவ். ஜெய் ஆஞ்சநேயா. இப்போல்லாம் பாதை எவ்வளோ வசதியாக பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இது கொஞ்சம் பரவாயில்ல. நடுப்புறாங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது கொஞ்சம். ஆனால் அவர் ஏற்றி விடுவார் நம்மளுக்கு. நல்லா பாதையே கிடையாது. இல்லை அவர் ஏற்றி விடுவார் நம்மளுக்கு. ரொம்ப வசதியாக கூட்டிகிட்டு வந்துருக்காருன்னா நம்மள அதுவே அவரே ஏற்றி விடுவார். பாபாவே ஏற்றி விடுவார். அந்த சிவாவும் நம்மளுக்கு தெரியும். இப்படியும் போகலாம். அது பழைய பாதை, இது புதிதாக போடப்பட்ட பாதை. வாங்க பழைய பாதையிலே போகலாம். நமக்காக மலர் தூவி வரவேற்குது. நம்ம வரோம்ல, அதுதான். உட்காந்துட்டு வாங்க, உட்காந்துட்டு வாங்க, வாங்க வாங்க. இப்படி தான் அந்த மேலே குகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரமம், ஒய்எஸ்எஸோட ஆசிரமம் வந்தாச்சு. இங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம மேலே ஏறலாம் குகைக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே குகைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். வரீங்களா? வரலாறுலாம் எடுத்துட்டு வருவோம்ல. இப்படியே நம்ம குகைக்கு மேலே ஏறுவோம். வாங்க. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தான் மேலே ஏறணும். அப்புறம் குகை வந்துடும். பாபா குகைக்கு வந்துட்டோம். அற்புதமான இடம், அமைதியான இடம். இந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணி குருநாதரை தரிசிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு. வாங்க உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். அப்புறம் இந்த சைடு இன்னொரு பாதை போகுது பாருங்கள், ஒத்தடி பாதை. இது எதுக்கு போகுதுன்னா எல்லோரும் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி இங்கே யாரும் அவ்வளோவா அலோவ் பண்ணுறதில்ல. மேலே பாண்டவ கொல்லின்னு ஒரு இடம் இருக்குது, ஆசிரமம் இருக்குது, அங்கே போகிறாங்க. இது ஒரு 3 கிலோமீட்டர் மேலே ட்ரெக்கிங் ஏறணும். ரொம்ப கடுமையான பாதை, மேலே மிருகங்கள் நடமாட்டம் இருக்குது. அதனால் இந்த சைடு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம பாபா குகைக்கு உள்ளே போவோம். வாங்க. ஜெய் குருதேவ்.
மிருகங்கள் உள்ளே பெறாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் கைலை ட்ராவல்ஸ் மூலியமாக தான் இந்த பாபா கேவுக்கு வந்திருக்கோம். ஸ்டார்டிங் வந்து நாங்கள் அமர்நாத் போனோம், அடுத்தது கேதார்நாத் போனோம். இது எங்களுக்கு 3வது ட்ரிப்பு கைலை ட்ராவல்ஸில். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த ட்ராவல்ஸில் வர்றதுனால. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஏறவே முடியாதுன்னு நினைக்கும் போது சரவணன் வந்து எங்களை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி எங்களை ஏற வச்சிருவார். கூடவே பாபாவுடைய அனுகிரகமும் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வாட்டி இந்த சிவராத்திரியில் நாங்கள் பாபா கேவுக்கு வர்றதுக்கு என்ன புண்ணியம் பண்ணோன்னு எனக்கு தெரியலை. இது எனக்கு வந்து ஒரு பெரிய சவாலாகவே நான் நினச்சி நடந்து வந்திருக்கேன். ஏன்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். எனக்கு வந்து இதில் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நான் உள்ளே போய் உட்காரும்போது என் கண்ணில் தண்ணி தானாக வந்துடுச்சு. அது ஏன்னு எனக்கு இப்போ வரலும் தெரியலை. நான் வச்ச கோரிக்கையை பாபா ஏற்றுக்கிட்டதுனால என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சானும் தெரியல. ஆனால் நான் இதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். என்னுடைய இதில் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். கைலை ட்ராவல்ஸ் மூலயமா நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு வந்தோம். அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. முதல்ல ஃப்ளைட்டில் வந்தோம். ஃப்ளைட்டில் இறங்கி சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து டெல்லி இறங்கி டெல்லி இறங்கின பிறகு ட்ராவல்ஸ் மூலயமா ஒரு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி அது மூலயமா கொண்டு வந்தாங்க. அது நல்ல திருப்தியாக இருந்தது. அது பாபா கேவில் நான் எப்படி கொண்டு அவங்க ஒவ்வொரு முன்னாடி ஒருத்தர் போய் பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாரும் குரூப்பாக வந்து இந்த பாபா கேவை தரிசனம் செய்கிறதுக்கு கைலை சரவணன் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து திருப்தியாக காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நான் 3 நாள் கோயிலுக்கு போகிறதா ப்ரோக்ராம் இருக்குது. இதற்கு காரணம் எங்கள் சித்தி தான். ஃபஸ்ட்டு அவங்க மூலியமாக தான் நாங்கள் சரவணனை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணோம். ஆனால் இப்போ எனக்கு சரவணன் வந்து எந்த ட்ரிப்பு போட்டாலுமே சொல்கிற அளவுக்கு ஆகிட்டார். நான் கைலை தான் ஆசைப்பட்டேன். இன்னும் கைலைக்கு தான் கைலை சரவணன் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். விரைவில் நிறைவேறும். பாபா கோகையில் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அது நிறைவேறும். இறைவன் அழைப்பார், நம்பிக்கையோடு இருக்கும். கண்டிப்பாக. நன்றி.